வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவை புதுக்கிக் கொள்ளுகிற நேரம். புத்தாண்டு அன்று பிரதமர் நரேந்திர மோடி ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 95 நிமிடங்கள் ஓடிய அந்த பேட்டியில் பல சாராம்சங்களுக்கு, பல கேள்விகளுக்கு அவர் விடை அளித்திருக்கிறார். ஆனாலும் அந்த பேட்டியில் விடையறியாத வினாக்கள் அதிகமாக இருக்கின்றன. அதுதான் இன்றைய கேள்விகால முயற்சியின் தலைப்பாகிறது. நாடக பேட்டி என்று அந்த பேட்டியை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்திருக்கின்றன. தான் செய்த தவறுகளை எல்லாம் அந்த பேட்டியின் மூலம் நியாயப்படுத்துகிறாரா என்ற கேள்வி எழுகிறது. அந்த பேட்டியை பற்றி தான் நாம் இன்றைக்கு கொஞ்சம் ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு போவதற்கு முன்னால் ஒரு திருக்குறள்: துளியின்மை ஞானத்திற்கு எற்றற்றே, வேந்தன் அழியின்மை வாழும் உயிர்க்கு. துளியின்மைனா மழை துளி இல்லாதது. மழை இல்லாது போனால் எத்தகைய துயரத்தை மக்கள் அடைவார்களோ அத்தகைய துயரத்தை நேர்மையில்லாத ஆட்சியின் கீழும் அடைவார்கள். இது வள்ளுவன் சொன்ன வாக்கு. இந்த தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான குரல் என்றே நான் கருதுகிறேன். தொடர்ந்து விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்துக்கு அரங்கத்துக்கு வந்திருக்கிற 3 விருந்தினர்களையும் நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். திரு கலை அவர்கள் அரசியல் விமர்சகர், அவரை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். வழக்கறிஞர் சுதா, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரமுகர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். திரு எஸ்.ஆர். சேகர், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பிரமுகர், அவரையும் அன்போடு வரவேற்கிறேன். திரு சேகர் சார், உங்கள்கிட்ட தான் கேட்கணும். முதல்ல அந்த பேட்டியை நீங்களும் பார்த்துருப்பீங்க. பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கிறது. முக்கியமான கேள்வி என்னென்னா, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேடையில் அற்புதமான ஒரு பேச்சாளர். ஆனால் இந்த 5 வருடங்களில் முடிய போகிற அந்த மாதங்களை சேர்த்து சொல்கிறேன் நான். 5 வருடங்களிலும் ஒரு முறை கூட அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசியதில்லை என்று பரவலாக விமர்சனம் உண்டு. அது உண்மையும் கூட. அதற்கு நேர் மாறாக ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய பிரதமராக இருந்த திரு மன்மோகன் சிங் அவர்கள் பேச மாட்டார் என்ற விமர்சனத்தை எதிர்கொள்கிறவர். அவரே கூட தனது 10 ஆண்டு கால பிரதமர் பதவியின் போது 3 முறை செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் நிறைய விஷயங்களை அவர் தாண்டி போவதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு கேள்விக்கும் அவருக்கு சாதகமான விஷயங்களை மாத்திரம் பேசிட்டு அப்படியே கடந்து போகிறத நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. அதை பற்றி நம்ம இன்றைக்கி ஆழமாக விவாதிக்க இருக்கிறோம். முதல்ல இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கை, அது சரியான வார்த்தைகள் என்று சொல்லாது, அப்படியே சொல்லி பழகி போச்சு. இது 500 ரூபாய், 100 ரூபாய், 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து. அதற்கு அவர் சொல்லுகிற விளக்கம் என்னென்னா, கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக, அரசுக்கு ஈக்குவலாக ஒரு பேரலல் கவர்மெண்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே பணப்புழக்கம் நிறைய இருந்தது. அதாவது கருப்பு பணம். இந்த பணத்தை எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார் அவர். கருப்பு பணம் ஒழிக்கப்பட்டதா என்பது பெரிய கேள்வி. அதுக்கு அவர் பதிலே சொல்லலை. அதற்கு முன்னால் உங்களுக்கு ஒரு சின்ன புள்ளி விவரம் சொல்லணும். ஆகஸ்ட் 2018 ஆர்பிஐனுடைய வருடாந்திர அறிக்கை, அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்குன்னா, 15.31 லட்சம் கோடி பணம் வங்கிக்கு திரும்ப வந்து விட்டதாக ஆர்பிஐனுடைய அறிக்கை சொல்லுகிறது. குறிப்பாக பார்க்கணுன்னா, அப்படின்னா மீதி உள்ளது, இது மொத்த புழக்கத்தில் இருந்த நோட்டுகளில் 99.3 விழுக்காடு அவ்வளோ வந்தாச்சு. அப்போ கருப்பு பணம் எங்கே இருக்க முடியும்? இல்லை, நீங்கள் அப்போது அதில் ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. வெளியே இருந்த கருப்பு பணத்தை இந்த டிமானிட்டைசேஷன் மூலமாக வெள்ளை பணமாக மாற்ற மோடியினுடைய அரசு உதவி இருக்கிறது என்று எதிர்க்கட்சியினுடைய பகிரங்கமான குற்றச்சாட்டு. உங்கள் பதில் என்ன? நிறைய விஷயம் சொல்லிட்டு வந்தீங்க. இதில் முக்கியமான விஷயம், கடைசியிலேருந்து நான் பின்னால் வரேன். நீங்கள் இந்த வெள்ளை பணமாக மாற்றுகின்ற முயற்சின்னு. சரி, முன்னால் என்ன சொன்னோம்னா, இந்த டிமானிட்டைசேஷன் தோல்வி 99% உள்ளார வந்துருச்சு. இப்போ கடைசியான குற்றச்சாட்டு வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு. ஒரு விஷயத்தை முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை புரியலையான்னு எனக்கு தெரியல. சரி, எல்லா பணமும் உள்ளே வந்துருச்சு. இல்லை, எல்லா பணமும் உள்ளே வந்தால் என்ன அர்த்தம்? கருப்பு பணங்கள்லாம் வெள்ளை பணமாக உள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். எஸ். இப்போ கருப்பு பணமாக அது வெளியே இருந்தால் என்ன ஆகும்? கருப்பு பணமாக உள்ளே வந்தால் என்ன ஆகும்? உள்ளே வந்தால் அக்கௌண்ட் ஆகும், அதுக்கு டேக்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் 2வது முறை அதை செலவு பண்ணுறீங்களா? பல பேர் வழிகளில் உள்ளே வந்ததாக நிறைய செய்திகள் வந்தது. இல்லை, எந்த வழியில் வந்தால் என்ன? எந்த வழியில் வந்தாலும் கிட்டத்தட்ட 19 லட்சம் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த இதில் வந்து அரசாங்க இயந்திரங்கள் எப்போதும் மெதுவாக தான் செயல்படும். அவ்வளோ பேர் உங்களுடைய கணக்கு, உங்களுடைய போட்ட பணத்துக்கு கணக்கு என்னன்னு கேள்வி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் கணக்கு சொல்லி தான் ஆகணும். இனி செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் வருமான வரி கட்டி தான் ஆகணும். இனி அது வெள்ளையாக இருக்கும். ஆனால் வெள்ளையாக இருப்பது தொடர்ந்து வெள்ளையாகத்தான் இருக்க முடியும். எத்தனை பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கு? 19 லட்சம் பேர். 19 லட்சம் பேருக்கு. ஆனால் இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டது பல 100 கோடி இந்திய மக்கள், ஏழை மக்கள். என்ன மாதிரி பாதிக்கப்பட்டாங்க? கியூவில் நின்று செத்தாங்க. ஆமாம், கியூவில் நின்று செத்தாங்க. அது மோதியே ஒத்துருக்கு. இல்லை, ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து ரிஃபார்ம்னு சொல்லக்கூடிய அந்த புதிய முயற்சிகள் இருக்குல்ல, ரிஃபார்ம் என்கின்ற அந்த ரிஃபார்முக்கு விலை கொடுத்து தான் ஆக வேண்டும். அதுக்கு சாவை சொல்லலை. அதுக்கு இந்த சாவை நான் வந்து காரணம் காட்டலை. சரி, நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? 99% உள்ளர வந்துருச்சு. நீங்கள் அதுக்கு முன்னால் 99% உள்ளே வந்ததுனால இது தோல்வியா? 99% உள்ளே வந்தது வெற்றி. அது வரல வெளியே இருந்த பணத்துக்கு முழுசாக இனிமேல் கணக்கு சொல்லி ஆகணும், வரி கட்டி ஆகணும், அதுக்கு முறை பிரகாரம் போயாகணும், செக்கில் தான் டிரான்சாக்ட் பண்ணாகணும், 2000 ரூபாய்க்கு மேலே கேஷ் கொடுக்க முடியாது என்பது மாற்றம் இல்லையா? என்பது இந்த மாற்றம் எதில் போய் நிற்குது தெரியுமா? இப்போ எல்லாத்தையுமே பண பரிவர்த்தனை இல்லாமல் வங்கிகள் மூலமாகத்தான் பரிவர்த்தனை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஏழை பாழைகளை கூட வங்கியில் பணம் போட, வங்கி அக்கௌண்ட்டை திறக்க வச்சு, அதாவது மினிமம் காசு இல்லைன்னா, மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 11,000 கோடி அபராதமாக வசூலிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஏழை 2,000 ரூபாய் மினிமம் பேலன்ஸ் எப்படி வைக்க முடியும்? அவனுக்கு 2,000 பெரிய விஷயம். இல்லை, எல்லாத்தையும் உள்ள கொண்டு வந்து இதுக்கு 2 பதில் இருக்கு. ஜன்தன் அக்கௌண்ட்ல 0 பேலன்ஸ். மோடி அவர்களாலே ஏழைகளுக்காக துவக்கப்பட்ட ஜன்தன் என்கின்ற மக்கள் பண திட்டத்தில் 0 பேலன்ஸ். ஆனால் எப்படி சொல்றேன்? ஆனால் இதற்கு முன்னால காங்கிரஸ் அரசாங்கம், சகோதரி சுதாவுடைய அரசாங்கம், அதில் இருந்த பெருமதிப்புக்குரிய சிதம்பரம் அவர்கள் 2,000 ரூபா வச்சா தான் அந்த 2,000 ரூபா இல்லைன்னா நீங்கள் அதுக்கு வரி கட்டி ஆகணும். அதாவது தட் மீன்ஸ் தண்டம் அழுதாக வேண்டும். அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் இதெல்லாம். அந்த அக்கௌண்ட் ஜன்தன் அக்கௌண்ட் அல்ல. அது ஏற்கனவே இருக்கிற அரசாங்கத்தில் ஏற்கனவே இருக்கிற ஜன்தன் அக்கௌண்ட் எத்தனை கோடி? 20 கோடி பேர் அதில் உள்ளார கொண்டு வந்திருக்காங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன தகவல் சொல்லட்டுமா? உலக வங்கி ஒரு அறிக்கை தயார் பண்ணி அது சொல்லியிருக்கு, உலகத்திலேயே செயல்படாத வங்கி கணக்குகளில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய 2வது இடத்தை பிடித்திருக்கிறது இந்தியா. அதில் குறிப்பாக சொல்கிறதுனா ஜன்தன் கணக்குகள். அது என்ன சொல்கிறாங்க? நிறைய கணக்குகள் பயன்படுத்தப்படவில்லை. அதாவது ஒரு டார்கெட் வச்சுக்கிட்டு எங்களுக்கு ஜன்தனில் இவ்வளோ கணக்கு வேணும்னு சொல்லி அங்கே உள்ள வங்கி அதிகாரி என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருந்த வங்கி கணக்கெல்லாம் ஜன்தனுக்கு மாற்றினதாக தகவல். இல்லை, இந்த ஜன்தன் எதுக்காக துவக்கினார் மோடி? எதுக்கு அது நிறைவேறியதா என்பதா? இல்லை, எதுக்காக துவக்கினாருன்னா அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்கள் அவங்களுடைய தலைவர் ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி 16-17% கூட மக்களுக்கு வந்து சேரல, இடையில ஒழுகிறது. மக்கள் அரசு ஊழியர்கள்லேருந்து அரசியல்வாதிகள்லாம் அத்தனை பேரும் சாப்பிட்றாங்க. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும் என்பதற்காக நேரடியாக டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் ஸ்கீம் என்கின்ற காங்கிரஸ் ஆட்சி கொண்டு வந்தது. அப்போ செயல்படுத்த முடியல. 2 நகரங்களில் செயல்படுத்தினாங்க, 2 நகரங்களில் செயல்படுத்த முடியல. அதுக்கப்புறம் தான் இதை சரியாக செயல்படுத்துகிற இந்த நிலைமையை கொண்டாந்து எத்தனை ஆயிரம் மன்ரேகால, எத்தனை போலி மன்ரேகால இருந்த அந்த அட்டெண்டன்ஸ் மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை போலி கேஸ் கணக்கு சரி மாற்றப்பட்டிருக்கிறது, எத்தனை ரேஷன் கார்டில் போலி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது யார் காசு? உங்கள் காசும் என் காசும். இடைத்தரகர்கள் சாப்பிட்டு போனது. இதனால் பணவீக்கம், இதனால் பேரலல் பிளாக் எக்கானமி. இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி இது. இதில் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட் எல்லாம் அலைவாக இருக்குது, மற்ற அக்கௌண்ட்டு இல்லை. அது மட்டும் இல்லை, 12 ரூபா கொடுத்தா வந்து ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு 2 லட்சம் ரூபா. அரசாங்கத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தாலும் 1 லட்ச ரூபா கூட அரசாங்கத்தில் வாங்க முடியல. ஆனால் அவனுடைய அக்கௌண்ட்லேருந்து அவனுடைய காசை அவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதை எடுத்துக்கிட்டோம்னா இன்சூரன்ஸ் அலைவாக இருக்கும். இன்சூரன்ஸ் செத்து போகாது. பல பேர் இன்சூரன்ஸ் அவன் ஜாகிறப்ப அது எக்ஸ்பைரி ஆகிருக்கும். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை கொண்டாந்தார். அந்த ஜன்தன் கணக்கில் 0 பேலன்ஸ். ஒன்று, நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இந்த இன்சூரன்ஸ் சொன்னீங்க இல்லையா? அந்த இதை வந்து கிளைம் பண்ணுறது எங்கே கிளைம் பண்ணணும்? பேங்க்கில் கிளைம் பண்ணணுமா, இன்சூரன்ஸ் கம்பெனியில் கிளைம் பண்ணணுமா? அந்த இன்சூரன்ஸு 12 ரூபாய் இன்சூரன்ஸு
நீங்கள் பேங்க்கில் போட்ட உடனேயே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இதில் டிடெக்ட் ஆச்சுனாலே தட் இட் செல்ஃப் இஸ் எ ரெசீட். அதற்கப்புறம் பேங்க் அத்தாரிட்டிகிட்ட இந்த மாதிரி இறப்பை போய் ரிப்போர்ட் பண்ணணும். பண்ணியாச்சுன்னா அவங்களே அதில் அக்கௌண்ட்டில் 2 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அந்த அக்கௌண்ட்டில். அதுக்கு வாரிசு சான்றிதழ் மட்டும்தான் கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, அதனால் இது நீங்கள் இன்னொரு முக்கியமான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு ரேகோ அடுத்த சுதாட்ட போயிடுறீங்க. அது ஒரு விஷயத்துக்கு மட்டும் சொல்லிடுறேன். மோடி அவர்கள் பத்திரிகையாளரை சந்திப்பதில்லை. மன்மோகன் சிங் சந்திச்சாருன்னு சொன்னீங்க. சரி, பத்திரிகையாளருக்கு என்ன தேவை? பத்திரிகையாளருக்கு தேவை அவர்கள் மனதில் இருக்கிற பல சந்தேகங்களுக்கான பதில். அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. அந்த பதிலை எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு என்னென்னலாம் கேட்டாங்களோ அத்தனைக்கும் பதில் சொல்லியிருக்காரு. ராமர் கோவில் ஆரம்பிச்சு, சபரிமலையில் ஆரம்பிச்சு, முத்தலாக்கில் ஆரம்பிச்சு, டிமானிட்டேஷன் ஆரம்பிச்சு, 2019 இல்லை எல்லாத்துக்கும் பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பதில் போதுமா? இல்ல நீங்க கேள்வி கேட்டு விதண்டவாதம் பண்ணி வாயை புடுங்கி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வாயிலேருந்து வரவழைக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க? விதண்டவாதம் இல்ல, பதில் வேணும். ஆனால் முழுமையான பதில் வேணும். அதான் முக்கியம். ஏன்னா இருக்கிற எல்லா பிரதம மந்திரிகள்லயும் எல்லா நாட்டு அரசியல்வாதிகளிலுமே இன்னைக்கு மக்களோட நேரடி தொடர்பாக டிஜிட்டல் கம்யூனிகேஷன் அத்தனையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மோடி. மன் கி பாத்ல ஆரம்பிச்சு, NarendraModi.in ஆரம்பிச்சு, அரசாங்கத்தில் நடக்கிற அத்தனை விஷயங்களும் உங்கள் மெயிலுக்கு உடனடியாக வரத ஆரம்பிச்சு, நீங்கள் டபுள்வே கம்யூனிகேஷனில் வரட்டு உடனே செய்தி போக அதுக்கு பதில் வரத ஆரம்பிச்சு, இத்தனை கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்கணும், எடக்கு மடக்கா கேள்வி கேட்கணும், அதில் ஏதாவது ஒரு ஸ்லிப் ஆஃப் த டங் சொல்லணும், அதை வச்சு ஃப்ளாஷ் நியூஸ் போடணும். அந்த ஆசைகளுக்கு அவர் இடம் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் கேட்குற மற்ற எல்லா பதிலையும் சொல்லுவார். சுதா, அதாவது பணம் மதிப்பு இழப்பு. எனக்கு சேகர் சார் மேலே எப்பவுமே ஒரு மரியாதை உண்டு. தவறான விஷயங்களையும் தவறான தகவலையும் ஊடகத்தில் அவர் கொடுத்ததில்லை. கட்சிக்கான மரியாதையும் அவரோட திறமைக்கான மரியாதையும் எப்பவுமே காப்பாற்றிருக்காரு, தவறான தகவல் தராம. ஆனா இன்னைக்கு என்னமோ சரி ஒரு சில தகவல்கள் வந்து தவறாவே கொடுத்துட்டு இருக்காரு. பணம் மதிப்பு இழப்பால வந்து யாருமே பாதிக்கல. நம்ம கண்ணை கட்டிக்கிட்டு பூலோகம் இருண்டுடுச்சுன்னு சொன்னா அது எவ்வளோ ஒரு அபத்தமோ. நேரடியாக ஊடகங்களிலும் பத்திரிகையிலையும் டிவிலையும் நம்ம பார்த்து எவ்வளோ சாதாரண மக்கள், எந்த தொழில் அதிபரும் மிகப்பெரிய தொழிற்சாலை நடத்துற யாரோ வந்து கியூல நிக்கல. இன்னும் சாதாரண கூலி தொழிலாளிகள், சாதாரண விவசாயிகள், சாதாரண வீட்டுல வேலை செய்யற பெண்கள், சாதாரண மனிதர்கள். அதுல ராகுல் காந்தியும் தான் அடக்கம். ஏன் மோடி வந்து நின்னாரா? இல்ல. அதனால சாதாரண அன்றாடம் பாதிக்கிற மக்கள் தான் அன்னைக்கு வந்து கியூல நின்று நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. நீங்க ஒரு கிராமத்துல ஒருத்தர் திருடுறான்றதுக்காக அவன் வீட்டுல பொருள் இருக்கான்னு பாக்குறதுக்காக ஒட்டுமொத்த கிராமத்தையே கொளுத்துவது எவ்வளவு அபத்தமோ அதுதான் டிமானிட்டைசேஷனோட மிகப்பெரிய உதாரணம். ஒன்று 10 லட்சம் ரூபாய் நான் வந்து கருப்பு பணத்தை நினைச்சது அடி யார் மேலேயும் இல்ல ஒட்டுமொத்த நீங்க அந்த கன்சர்ன் பர்சனை பிடிக்க தெரியாத ஒரு அரசாங்கமா தான் செயல் எழுந்துதான் இருக்கீங்க நீங்க. ஒன்று டிமானிட்டைசேஷன்ல நீங்க இவ்வளோ கருப்பு பணத்தை மீட்கிறேன்னு சொல்லி 10 லட்சம் கருப்பு பணத்தை 10 லட்சம் கோடி மீட்கிறேன்னு சொல்லி 12 லட்சம் கோடி நீங்க செலவு பண்ணுங்க பாருங்க. இததான் உலக வங்கி வந்து உலகம் முழுவதும் இருக்கின்ற அதிபர்கள் எல்லாம் பாக்குறாங்க. என்னடா இந்தியாவில் நடக்குது? இவ்வளவு பெரிய மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை குறைஞ்சிருக்கு. இன்னொரு தகவல் அண்ணனுக்கு நான் சொல்றேன். தமிழக சட்டமன்றத்துல ஒரு அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. என்னன்னா ஆஃப்டர் டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி 49,732 தொழிற்சாலைகள் வந்து மூடப்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள். திருப்பூர் பக்கத்துல சிறு எவ்வளவு 49,732 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. இதனால் 5 லட்சத்துக்கு குறைவான அதிகமான மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இழந்திருக்காங்க. இது வந்து ஒரு மாநிலத்துக்கான எக்ஸாம்பிள். அது போல எத்தனை மாநிலத்திற்கான மக்கள் வந்து வேலை வாய்ப்பு வந்து நீங்க வந்து வருஷத்துக்கு நான் 2 கோடி வேலை தரேன்னு சொன்னீங்க. ஆனா கொடுத்தது 2 லட்சம் வேலை வாய்ப்பு. அதுல கூட வேர்ல்டு அந்த ஆர்கனைசேஷன்ல என்ன சொல்றாங்க, அந்த வேலை வாய்ப்பு நீங்க கொடுத்த 2 லட்சம் நான் கொடுத்தேன்னு சொல்ற வேலை வாய்ப்பு கூட டெம்பரரி ஜாப், நோ பெர்மனன்ட் ஜாப் கொடுக்கல. அப்ப நீங்க சொல்ற அந்த டிமானிட்டைசேஷன் கருப்பு பணம் மீட்பு என்பது நீங்க சொன்னீங்க தீவிரவாதிகள்லாம் பணத்தை வந்து பயன்படுத்துறாங்க, அந்த புழக்கத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப பிடிக்கிற எல்லா தீவிரவாதிகிட்ட பணம் இருக்குது, ரைஃபிள் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னத்தை ஒழிச்சிங்க? மாவோயிஸ்ட் நீங்க பிடிக்கிறீங்க, அவங்க கிட்ட பணம் இருக்குது. அப்போ கருப்பு பணம்ன்றது நீங்க வெள்ளை பணமா யாருக்கு மாத்தி கொடுத்தீங்க? தொழிலதிபர்களுக்கு. நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த வெரி நெக்ஸ்ட் டேவே ரெட்டி பிரதர்ஸ் கர்நாடகால 600 கோடி செலவு பண்ணி அவங்க வீட்டு திருமணத்தை நடத்துறாங்க. அப்ப அது யாருக்கு உதவிகரமா இருந்திருக்குதுன்றதான் பார்க்கணும். அதுக்கப்புறமா நடந்த விஜய் மல்லையாவோட இங்க இருந்து ஓடினது. இப்போ நம்ம மோடி அவர்கள் சொல்லியிருக்காரு பத்திரிகையில, டிமானிட்டைசேஷனால தான் வந்துட்டு கருப்பு பணத்தை மீட்கும் செயலில் இறங்கும் போது இல்ல கருப்பு பணம் இவர் விஜய் மல்லையா ஓடினது வந்து 2016 மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி நினைக்கிறேன்.
ஆனால் டிமானிட்டைசேஷன் அறிவிக்கப்பட்டது 2014 நவம்பரில். இல்ல அது என்ன சொல்லியிருக்காருன்னா டிமானிட்டைசேஷன் பண்ணதுனால தான் இவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அவர் ஓடிட்டாருங்க. இல்ல அவங்க முன்னாடி அவர் இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணணும் அவசியம். ஒரு குற்றம் செய்யணும்னு செய்யறவங்க அவங்களே உட்காந்து செய்வாங்க. அவங்களுக்கான எல்லா செட்டப் ஆஃபீஸ் செட்டப் இருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே குற்றம் செய்கின்ற நபர் வந்து எல்லாத்தையுமே யார் இப்போ நான் ஓடி போயிட்டாரு அவரு, நாங்க மீட்டு கொண்டு வருவோம், நான் தப்பிக்க விட்டுட்டேன் மீட்டு வருவேன்றதும் இன்னொரு பொய்யான ஒரு வாக்குறுதியா தான் இருக்குது. இன்னொன்று அது போன்ற தொழிலதிபர்கள் 11,000 கோடி 12,000 கோடி, இப்போ லலித் மோடியா இருக்கட்டும், இல்ல நீரவ் மோடியா இருக்கட்டும், சோச்சியா இருக்கட்டும், எவ்வளவு பெரும் முதலாளிகள் வந்து இந்த நாட்டு மக்களோட பணத்தை சுரண்டினாங்க. ஜன்தன் அந்த அக்கௌண்ட்ல அண்ணன் சொல்றாங்க இந்த மாதிரி இல்ல அந்த அக்கௌண்ட்ல பணம் இல்ல, வேர்ல்டு பேங்க் சொல்லு சார் அந்த அக்கௌண்ட்ல இருந்து 11,000 கோடி வந்து நீங்க வந்து குறைஞ்சபட்ச இருப்பு நீங்க வந்து அக்கௌண்ட்ல வைக்கிறதுக்காக அந்த அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கான அமௌண்ட் அங்க 150 ரூபாய் 200 ரூபாய் சாதாரண மக்கள் வச்சிருந்தாங்க பாரு, அவங்களோட சொந்த பணத்தை 1000 ரூபாய் 2000 ரூபாய் 500 அதெல்லாம் தேடி இருக்காங்க மக்கள், லீகலா தேடி இருக்காங்க, வேற ஒண்ணு இல்ல. மத்திய அரசாங்கம் லீகலா என்ன திருடணுமோ அதை தேடி இருக்காங்க. சோ இந்த பண மதிப்பு இழப்பு யாருக்கான இழப்புனா விவசாயிக்கான இழப்பு, சாதாரண குடிமக்கள் கடைசி குடிமகன் இருக்கான் பாரு, விளிம்பு நிலையில் நிக்கிறான் பாரு, அவனோட இழப்பு, சாதாரண வேலைக்கு செல்கின்ற பெண்களோட இழப்பு. இன்னைக்கு காலையில எந்திரிச்சுல இருந்து நைட்டு வீட்டுக்கு போய் சேர்ற வரையும் நம்மளோட பணத்தை பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் நம்ம இட்லி கொடுக்குறோன்னா 5 ரூபாய் நம்ம அது நான் உழைச்சி நான் சம்பாரிச்சு நான் இட்லி வாங்கி சாப்பிடணும், நான் டீ வாங்கி குடிக்கணும்னா அதுக்கு டாக்ஸ் கொடுக்கணும் அரசாங்கத்துக்கு. அப்ப எந்த மாதிரி அரசாங்கத்துக்கிட்ட நம்ம அரசாங்கம் நமக்கு ஃபெசிலிட்டேட், நீங்க வந்து என்னோட பணத்தை வச்சு நீங்க ஃபெசிலிட்டேட் பண்ணுங்க ஏழை மக்களுக்கு, ஆனா ஏன் பணத்தை ஒட்டுமொத்த நீங்க உறிஞ்சினீங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. இன்னொன்னு வந்து மோடி அவர்கள் வந்து நான் மன்மோகன் சிங் அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணாத நாட்களே கிடையாது. வாயே திறக்க மாட்டாரு, மௌனி, அதான் வந்து மிகப்பெரிய அறிவாளி, தன்னை வந்து என்னைக்குமே வந்து பேசிட்டே அவரோட தன்னோட செயல்ல காமிச்சாரு. ஒரு தன்னோட நல்ல குட் எக்கனாமிஸ்ட்ன்றத செயல்ல காண்பித்தாரு. எந்த விதத்திலும் மக்களை வந்து வீதிக்கு அழைச்சி வீதியில நிக்க வைக்கல அவங்கள. இன்னொன்று அவராவது பத்திரிகை நிருபர்களை சந்திச்சாரு, ஆனா நம்ம மோடி அவர்கள் வந்து பத்திரிகை நிருபர்களை சந்திக்க மறுக்கிறார். பத்திரிகை நிருபர்களை மட்டும் கிடையாது, பார்லிமெண்ட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்காரு, எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதனால ஒரு சர்வாதிகாரி, ஒரு நாட்டுல ஒரு சர்வாதிகாரி இருக்காருன்னா அவர் தான் மட்டும் தான் பேசணும், யாரும் தன்னை எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது, யாரோட கேள்விக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. அவரா பேசிட்டே இருப்பாரு, நம்ம கேட்டே இருக்கணும். மக்களுக்கு எழுகின்ற எந்த கேள்வி மட்டும் பதில் சொல்ல மாட்டாரு. பத்திரிகை துறை என்பது மிகப்பெரிய 4வது ஜனநாயக தூண். அந்த தூணுக்கு மதிப்பே இல்ல, அந்த தூண் கேட்டா நான் கேள்வி பதில் சொல்ல மாட்டேன், அதான் உங்க கொஸ்டினுக்கு எல்லாத்துக்கும் நானே ஆன்சர் பண்ணிட்டேன்னா அப்படிப்பட்ட பிரைம் மினிஸ்டர் இந்த மக்கள் கேட்கலையே, நீங்களே பேசிட்டு இருப்பீங்க, நான் கேட்டுட்டே இருப்பேன் நானு. சரி, தொடர்ந்து பேசலாம். திரு கலை, உங்களுடைய கருத்து என்ன? டிமானிட்டைசேஷன் நான் ஏற்கனவே பிரதமர் மோடி சொன்ன பதிலையும் சொல்லிட்டேன் நான். ஆமா, சொல்லிட்டீங்க. ஆமா, உங்களுடைய பார்வை. டிமானிட்டைசேஷன் நாணய மதிப்பிழப்பு என்பது காங்கிரஸ் ஆட்சியில் யூபிஏ அரசாங்கம் திட்டமிட்ட ஒரு திட்டம் தான். உண்மையிலே அது யாருக்கு ரொம்ப பேருக்கு தெரியல, அது திட்டமிட்டாங்க. அதை அமல்படுத்துவதற்கு அவங்க ரொம்ப தயக்கம் இருந்துச்சு. மோடி அவர்கள் வந்த பிறகு அதை வேகமாக அமுல்படுத்தினார். அந்த ஒரு துணிச்சலோடு அதை செஞ்சார், வேகமாக செஞ்சார். ஆனால் அதனுடைய விளைவுகள் பாதிப்புகள் என்னவாக இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணித்து அந்த பாதிப்புகளை தவிர்த்து இந்த திட்டத்தை அமுல்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யாமல் அவசர கதியில் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நிலையில் இதை அமுல்படுத்தியதால் பெரிய இழப்பு ஏற்பட்டது. விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது யாருன்னா அது மோடி ஒத்துக்கிறாட்டியாலும் அது உண்மை. அது இந்த எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கல. அது அவரே ஒத்துக்கிட்டு இருக்காரு. அந்த பேட்டியிலே கூட ஒத்துக்கிறாட்டியாலும் என்ன இருக்குன்னா இப்போ அவங்கள சரி பண்ணுறதுக்கு அதை தேர்தலுக்கு முன்னாடி இன்னொரு 6 மாத காலத்திற்குள் அவர்களை சரி செய்வதற்காக இப்போ 1,06,000 கோடி ரூபாய் வங்கிகளுக்கு ரீகேபிட்டலைசேஷன் பணத்தை திரும்ப கொடுக்குது அரசாங்கம். அது அரசாங்கம் நிதியிலிருந்து தான் தருது. எந்த நிதியிலிருந்து? ரிசர்வ் பேங்க் நிதி. அந்த ரிசர்வ் பேங்க் நிதி வேற 3.6 லட்சம் கோடி ரிசர்வ் போன அங்கே இருக்கிறது. இன்னும் அது ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ் ஆகணுங்கிறாங்க. அது ரிலீஸ் ஆகிடும். உர்ஜித் பட்டேல் வந்த உடனே ரிலீஸ் ஆகிடும். அது அவர் போயிட்டார். போன பிறகு சரி, அவர் போனதுனால அவர் ரிலீஸ் ஆகிடும். அவர் தான் அதுக்கு தடையாக இருந்தார். சரி, இப்போ அவர் சொந்த காரணங்களுக்காக போனார்னு மோடி இந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த காரணத்துக்காக தான் போனார். இந்த பணத்தை நான் ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னார். அவர் அதுக்கு தான் போனார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன், இதில் வந்து உண்மையான சிரத்தை 2 பேருக்குமே இல்லை. காங்கிரஸுக்கும் இல்லை, பிஜேபிக்கும் இல்லை. கருப்பு பண முதலைகளினுடைய பிரதிநிதிகளாகத்தான் இவங்க பல்லாண்டுகளாக இங்கே ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறாங்க.
இவர்களில் வர்க்க குணாம்சத்தில் எந்த வித்தியாசமும் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கா நான் நினைக்கல. சரி. கருப்பு பணத்தை பிடிக்கணும்னா 2 விஷயம் தாங்க. சரி. கருப்பு பணம் ஜெனரேட் ஆகிற சோர்ஸை பூரா அடைக்கணும். அதாவது வரி ஏய்ப்பு மூலமாக தான் அது பண்ணுறாங்க. அதை அந்த ஹவாலா புரோக்கர்ஸ் இருக்கிறான், அவன் இந்த பணத்தை வரி ஏய்ப்பு செய்த பணத்தை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான், உதவி செய்கிறான். அவன் ஹவாலா பேங்க்ஸ் இருக்குது, HSBC பேங்க்ஸ் பேங்க்கு. இதெல்லாம் தாண்டி கருப்பு பணம் வச்சிருக்கீங்களா? இப்போ அந்த டிமானிட்டைசேஷன் பிறகு எல்லாத்தையும் எங்கே கொண்டு போட்டாங்க? நிலத்தில் போட்டாச்சு, தங்கத்தில் போட்டாச்சு. அது பல சோர்ஸ் இருக்கு. பணமாக தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எப்பயுமே அது உண்மைதான், பணமாக தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இப்படி இதில் ஒரு பெரிய கோளாறு இருக்குன்னா, பணம் வெளியே போகுது, ஜெனரேட் ஆகிற திருட்டு பணம், கள்ளப்பணம் வெளியே போகுது. அது திரும்ப இந்த டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டின்னு ஒன்று இருக்குது, நமக்கு ஒரு 12 நாடுகளோடு இருக்குது. அதாவது இரட்டை வரி விதிப்புக்கு எதிரான சட்டம். அந்த சட்டத்தின் மூலம் பயன்படுத்திக்கிட்டு மொரீஷியஸில் பெரிய பெரிய கம்பெனிங்க, அமெரிக்கன் கம்பெனிஸ்லாம் ஒரு சின்ன நிறுவனத்தை ஆரம்பிப்பான், ஒரு பெட்டிக்கடை மாதிரி ஒரு இடத்த வைப்பான். அதில் வச்சுக்கிட்டு அவன் மொரீஷியஸ்லேருந்து அந்த பணத்தை திரும்ப உள்ளே கொண்டு வருவான். என்ன செய்யணும்? ரொம்ப காலமாக பொருளாதார நிபுணர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ட்ரீட்டி, இந்த ஒப்பந்தத்தை காலி பண்ணணும், டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டியை காலி பண்ணணும். ஹவாலா புரோக்கர்ஸ் யாருங்கிற லிஸ்ட்டு கவர்மெண்ட் கையில், அவங்க நினச்சா 5 நிமிஷத்தில் எல்லாரும் உள்ளே பிடிச்சி போட்டுடலாம். ஆனால் ஒரே ஒரு ஆளை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் உள்ளே இருந்துக்கிட்டே எல்லா டிரான்சாக்ஷனும் பண்ணிகிட்டு இருந்தார், அனுமதிச்சாங்க அவரை. அவர் கணக்கில் காங்கிரஸ் அரசாங்கத்தில் என்ன சொன்னாங்க, இன்றைக்கி 5 லட்சம் இருக்குன்னாங்க, மறுநாள் 75,000 தான் இருக்குன்னாங்க, 75,000 கோடி தான் இருக்குன்னாங்க. இப்படி குறைச்சிக்கிட்டே போனாங்க. அந்த பணத்தெல்லாம் அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறார். இன்னொரு முக்கியமான அம்சம் எங்கே கை வைக்கணும்னா, ப்ராமிசரி நோட்டுன்னு ஒன்று இருக்குது. இது என்ன செய்கிறாங்க, வெளிநாட்டு மூலதனங்கள், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, எஃப்ஐஐஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடி முதலீடு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எஃப்டிஐ இல்லை, எஃப்ஐஐ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே தொழில் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, எந்த கம்பெனி ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடுவாங்க, அதுக்கான லாபத்தை எடுத்துகிட்டு போவாங்க. எப்போ வித்ரா பண்ணணும் தெரியும் அவங்களுக்கு, எப்போ போடணும் தெரியும். ஆனால் அவங்களுக்கு ஒரு ப்ராமிசரி நோட்டுங்கிற ஒரு வசதியை செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுதான் ரொம்ப கேவலமானது. என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னும் யாரோ கருப்பு பணத்தை எல்லாம் இந்த உள்நாட்டில் கலெக்ட் பண்ணி அவங்க பேங்க்கில் போடுவாங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடுவாண்டு. அது பணத்தை பெருகிட்டு இருக்கும். அது சரி. இப்போ இன்னும் கருப்பு பணங்கள் இருக்குன்றீங்க? இல்லை, அந்த ப்ராமிசரி நோட்டை அபாலிஷ் பண்ணணுங்கிற ரெண்டு விஷயங்க. சரி. கருப்பு பணத்தை ஒழிக்கணும்னா, ஒன்று இந்த ஜெனரேட் ஆகி போகிற பணம் திரும்பி வரக்கூடாது, டபுள் டாக்ஸேஷன் அவாய்டன்ஸ் ட்ரீட்டியை நீங்கள் ஒழிக்கணும், ப்ராமிசரி நோட்ஸை ஒழிக்கணும். ஆனால் பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குது, எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்னு ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி தேர்தல் நிதி 92% பிஜேபிக்கு மட்டும் வருதுங்க. மொத்த நிதி வர்றதில்ல. சரி. பெரிய பெரிய நிறுவனங்கள் கொடுக்குற நிதியில் 92% பிஜேபிக்கு வருது. இந்த தேர்தல் நிதி கொடுக்குறவங்க யாருங்கிற கணக்கு காட்டணும். ஏற்கனவே இருந்த சட்டப்படி 20,000க்கு மேலே யாராவது கொடுத்தாங்கன்னா பதில் அது கணக்கு கொடுக்கணும். இல்லை, நான் முடிச்சிடறேன். இல்லை, அதுக்கு சொல்லிட்டு அப்புறமா இல்லை, கிட்ட பிரேக் போக வேண்டியிருக்கு. அது ஒரு சின்னது தோடிச்சுருக்கீங்க. 92% அது எந்த கணக்கில் எங்கேருந்து அந்த புள்ளி வரது எடுத்தாலும் தெரியல. பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ எங்களுக்கு 1000 கோடி வந்ததுன்னா காங்கிரஸுக்கு 700 கோடி, சமாஜ்வாதி பார்ட்டிக்கெலாம் அதே 600 கோடி, திமுகவுக்கு 500 கோடி, கம்யூனிஸ்ட்டுகளுக்கெல்லாம் கூட 450-500 கோடி. இந்த மாதிரி கணக்கு தான் ஒருத்தர் 10-20 கோடியில் தான் முன்ன பின்ன வந்துக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட இருந்துச்சு அப்படிங்கிற கணக்கு தானே தவிர 92%ங்கிற கலையினுடைய விஷயம் ஒன்று. அதுக்கு இன்னொரு பதில், ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். இன்னொரு பதில் சொல்லிடுறேன். டிமானிட்டைசேஷன் அப்புறம் பண மதிப்பு இழப்பு பின்பாக எவ்வளோ பணம் அக்கௌண்ட்டில் வந்துச்சுன்னு உங்களால் கணக்கு எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு சொல்கிறதுக்கு? 1 வருடம் காலம் ஆன பிறகு நீங்கள் சொல்கிறீங்க திருப்பதியில் உண்டியில் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க அக்கௌண்ட் பண்ணி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி அன்றைக்கி அடுத்த நாள் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ மாதங்களாக எடுத்துக்கிட்டீங்க, எவ்வளோ பணம் ஒன்று சொல்லிடுறேன். அதே சேர்த்து ஏன்னா அந்த நாட்கள் இருக்கு பாருங்க, சாதாரண நாட்கள், அது சாதாரண நாட்கள் கிடையாது. அந்த நாட்கள்ல நிறைய முதலாளிகளோட பணத்தை வந்து மாற்றி அமைக்கப்பட்டது. சரி சரி, வங்கிகள்ல கணக்கு கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து பேசலாம். அதுக்கு சேர்த்து சேகர் சார் சொல்லுங்க. சரி, அது விளைவு பர பேசலாம். திருக்கலை குறுக்கிட வருவீங்க. அதாவது இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸ்ல இருக்கிற ஒரு பெரிய சதி என்னன்னா, பிஜேபி என்ன சொல்றாங்க, எல்லாமே நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ற விரும்புகிறோம், எல்லாமே அக்கௌண்ட்டுக்கு வரணும், எதுவும் ஒளிவு மறைவு என்பதே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரன்சி தான் எங்கள் பாலிசின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த எலக்ட்ரோரல் பாண்ட்ஸில்
அந்த பாண்டு வாங்குறவங்க 10,000 கோடிக்கு ஒரு நிறுவனம் வாங்குது. அந்த 10,000 கோடி பிஜேபியினுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது. ஆனால் அந்த பிஜேபியோ அந்த நிறுவனமோ இந்த எலக்ட்ரோரல் பாண்டு நாங்கள் வாங்கணும்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யார்கிட்டேருந்து வாங்கணும்னு இவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் சட்டம். பிஜேபி கொண்டு வந்த சட்டமே இதுதான். இதில் எங்கே டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சார் சொன்னால் நல்லாயிருக்கும். அதாவது முதல்ல தேர்தலுக்கு வசூல் பண்ணக்கூடிய பணத்துக்கு கணக்கு வேண்டும். அதனால தான் அந்த தேர்தல் சீர்திருத்தத்தில் முதல் முறையில் 2000 ரூபாய்க்கு மேலே செக்கில் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம். இது மிகப்பெரிய சீர்திருத்தம். இந்த எலக்டோரல் பாண்டை கலை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு கட்சிக்கு ஒருத்தர் டொனேஷன் கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த ஆட்சி போனதுக்கப்புறம் அந்த நிறுவனம் இருக்குது பாருங்கள், அந்த நிறுவனத்தை மற்ற கட்சி ஹராஸ் பண்ணும். அவர்கள் கொடுக்கறதுக்கு தயங்குவாங்க. அப்போ கருப்பு பணமாகவே கேஷாகவே வாங்க ஆரம்பிப்பாங்க எல்லா அரசியல் கட்சியும். கேஷாக வாங்குறது மூலம் மறுபடியும் கருப்பு பணம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். எனவே அரசாங்கத்திடம் நீங்கள் பணத்தை கொடுத்து வாங்கிடுவீங்க. ஆக அது யார் கொடுத்தாங்கிறது மட்டும் சீக்கிரட்டாக இருக்கும். கட்சிகளுக்கும் அந்த நபருக்கும் யாருங்கிற லிங்க் தெரியாது. அதன் மூலமாக இவங்களுடைய சீக்ரெசி பாதுகாக்கப்படுகிறது. ரெண்டாவது கருப்பு பணம் ஒழிப்பு செய்கிறோம். மூணாவது அக்கௌண்டபிலிட்டி வருது. எனவே இது ஒரு சீர்திருத்தமே தவிர போக போக எல்லாரும் ஒத்துக்கலாம், அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் ஹராஸ் பண்ணாதுங்கிற எண்ணம் அந்த கொடுக்குறவருக்கு நம்பிக்கை வந்துக்கிறா அதை விஷயத்தை செய்யலாம். அதனால் அது ஒன்று. ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொன்னார், இந்த டபுள் டாக்ஸேஷன் அக்ரிமெண்ட் மோடி வந்ததுக்கு பிறகு இந்த எந்தெந்த நாடுகளெல்லாம் போய் அவர்கள் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தார்களோ அந்த நாடுகள்லாம் நாம் புதிய ட்ரீட்டி போட்டு இதை டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கோம். கருப்பு பண ஒழிப்பு பற்றி ரெகோ முதல்ல கேட்டீங்க. இந்த மிக முக்கியமாக உலக நாடுகள் அனைத்துமே ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில் ஒரு நாட்டில் கொண்டு எந்த நாட்டினுடைய பணத்தையும் டம்ப் பண்ண முடியாதுங்கிற ஒரு சூழலை யாராவது உலகத்தில் உருவாக்கியிருக்காங்கன்னா அது மோடி அவர்கள் தான். அந்த விஷயம் முதல் வெற்றி. ரெண்டாவது டிமானிசேஷன், எல்லா பணமும் பேங்குக்குள்ள வந்துருச்சு, ரெண்டாவது வெற்றி. மூணாவது 2000க்கு மேல செக் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் வந்திருக்கு, மூன்றாவது வெற்றி. ஒவ்வொன்று இது இட்ஸ் a big process. அந்த சீர்திருத்தத்தில் ஒரு அங்கமாக இது வந்திருக்கு. திரும்பவும் சொல்லுகிறேன், நீங்க 10 லட்சம் கோடி 8 லட்சம் கோடி 6 லட்சம் கோடி இந்த பணம் வராது, அது லாபம்னு எந்த காலத்திலும் யாரும் சொல்லல. அத்தனை பணமும் வந்ததை ஏன் இவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள்? பாராட்ட வேண்டாம். எல்லா பணமுமே கணக்குக்கு வந்தாச்சு, எல்லா பணமும் வயா பேங்க் வந்தாச்சு. இது சீர்திருத்தம் இல்லையா? இது பெரிய புரட்சி இல்லையா? இது மாற்றம் இல்லையா? இது வரவேற்கத்தக்கது இல்லையா? பாராட்டு வேண்டாம். மோடியே சொல்லியிருக்காரு, உண்மையிலேயே சொன்னார். நான் கூட மோடி சொல்லுவதை எல்லா பிரைம் மினிஸ்டரும் சொல்ற மாதிரி தான் நினைச்சேன். அதை இந்த பேட்டியில் ஞாபகப்படுத்தியிருக்கார். இந்த மாதிரி இருந்தால் இந்த பொருளாதார சீர்திருத்தத்தின் ஒரு வழியாக நாம் பணத்தை உங்களிடமிருந்து பெற வேண்டி இருக்கும். தட் மீன்ஸ் இது செல்லாக்க நோட்டாக ஆக வேண்டி என்பது மறைமுகமாக ஒரு வருஷத்துக்கு முன்னால் அந்த வாலண்டரி டிஸ்க்ளோஷர் ஸ்கீமில் இதுதான் கடைசி, இதற்கு மேல் அரசு தீவிரமாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லியிருக்காரு. எனவே இதெல்லாம் சொல்லாமல் எதுவுமே செய்யல. ஆனால் நீங்கள் நினைச்சு பார்க்க தயாரில்லை, நீங்கள் நம்ப தயாரில்லை. பண பொருளாதார சீர்திருத்தமா இல்லை பொருளாதார சீரழிவான்றது தான் இங்கே கேள்வி. பொருளாதாரம் சீரழிஞ்சிருக்கு, ஜிடிபியோட ரேட் growth rate குறைஞ்சிருக்குங்கிறது உண்மை. அதுல இவங்க மறுக்க முடியாது. ஒண்ணு. இன்னொன்று, பண மதிப்பு இழப்பால பெனிஃபிட் ஆனது முதலாளிகளே தவிர சாதாரண தொழிலாளிகளோ அன்றாடம் கூலி வேலை செய்கிறவர்களோ இல்ல சாதாரண சம்பளம் வாங்குறவங்களோ கிடையாது. அது உண்மை. அதுவும் அண்ணனால மறுக்க முடியாது. நீங்க வாரா கடன் சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கீங்க. 2 லட்சம் கோடி நீங்க வாரா கடன் முதலாளிகளுக்கு மட்டும் தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. விவசாயிகளோட கடன் தள்ளுபடி பண்ணணும்னா இல்ல தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு பேசாரு மோடி அவர்கள். அது யாருக்கான பிரதம மந்திரின்னு நம்ம யோசிக்கணும். முதலாளிகளுக்கான பிரதம மந்திரியா இல்ல? ஆனா ஒரு நிமிஷம் தான், விவசாயிகளுக்கான இல்ல சாதாரண நடுத்தர மக்களுக்கான ஏழைகளுக்கான மோடியா அப்படின்னு பார்க்கணும். டிமானிட்டைசேஷன் மூலமாக கருப்பு பணத்தை நான் வெளியே கொண்டு வருவேன்னு சொன்னீங்களே தவிர அது சொன்னீங்கல்ல, கருப்பு பணம் வெளியே வந்துச்சா? எல்லா பணத்தை கொண்டு வந்து சொல்லிட்டீங்க. கருப்பு பணம் எங்க? 15 லட்சம் ரூபாய் நான் கருப்பு பணத்தை உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல போடுறீங்களே, சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வந்தா 15 லட்சம் ரூபாய் எங்க? அப்புறம் அண்ணன் சொல்றாங்க நாங்க இப்ப அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், ட்ரீட்டிஸ் போட்டிருக்கோம் அதர் கண்ட்ரீஸோட. நீங்க அதர் கண்ட்ரி, எங்க கண்ட்ரில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்தா நீங்க சொல்லணும், பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் வந்தா சொல்லணும். எந்த அக்ரிமெண்ட்டை காட்டுங்க. நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். எந்த கண்ட்ரில போட்டீங்க? எந்த அதிபர் சொன்னார் சொல்லுங்க. நீங்க நம்ம சும்மா டிவில சொல்லணுமே, நான் இந்த ட்ரீட்டி போட்டிருக்கேன், இந்த அக்ரிமெண்ட். உங்களால விஜயமல்லையாவோ இல்ல சோச்சியோ இல்லனா நீரவ் மோடியுமே கொண்டு வர முடியல உங்களால. என்ன அக்ரிமெண்ட் நீங்க போட்டீங்க எந்த கண்ட்ரி கிட்ட? ஒரு குற்றவாளியை உங்களால பிடிச்சு வர முடியலனா இன்னொரு முடிச்சிடுறேன். நிதியை பத்தி பேசினாரு, இல்ல கட்சியோட நிதியை பத்தி பேசினாரு.
என் கட்சிக்கான என்ன நிதி வந்திருக்கு, என்ன இருப்பு இருக்கு, என்ன செலவு இருக்குன்றது ஆடிட்டிங்ல இருக்கு. அந்த தேர்தலுக்கான என்ன நாங்க செலவு பண்றோம்னு எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கோம். நீங்க எலெக்ஷன் கமிஷன் கிட்ட கேட்டு வாங்கி பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கான வரவு செலவுக்கான எல்லா அக்கௌண்ட்டும் ப்ராப்பரா சுதந்திரம் பெற்ற நாட்கள்ல இருந்து இன்ன வரையும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் வரை இன்று வரையுமே வந்து நாங்க ப்ராப்பரா அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு எந்த சந்தேகம் யாருக்கு இருந்தாலும் நீங்க எலெக்ஷன் கமிஷன்ல கேட்டு, ஏன்னா எங்களோட ரிப்போர்ட் வந்து நாங்க தாக்கல் பண்ணிருக்கோம். அக்கௌண்ட்டுக்கான ரிப்போர்ட் ப்ராப்பரா தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். சரி, இல்லை இப்போ சகோதரி சுதா வந்து நிறைய சேலஞ்சஸ் சொன்னாங்க பொதுமக்கள் மத்தியில். ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகும்போது அந்த நாடு எந்தெந்த நாடோட அக்ரிமெண்ட் போட்டாங்க என்னங்கிற டோட்டல் லிஸ்ட்டு எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. அதெல்லாம் ஞாபகம் செய்தியாக வச்சுக்கிட்டு போகிற அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டர் இல்லை. அதனால் அக்ரிமெண்ட்டு போட்டு ட்ரீட்டி போடவில்லை என்று சொல்லுவது சரியான விஷயம் அல்ல. ஒன்று. ரெண்டாவது வந்து பொருளாதார சீரழிவு நாங்கள் இதை டிமானிட்டைசேஷனை. அதனால தான் எங்கேயோ இருந்த இந்தியா இன்று உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார வல்லரசு என்று யூகேவையும் பிரான்ஸையும் தள்ளிவிட்டு வந்திருக்கிறது. 4 வருஷத்துக்கு முன்னால் எங்க இருந்துச்சு? 4 வருஷத்துக்கு முன்னால் எங்க இருந்துச்சு? அதுக்கப்புறம் இப்படித்தானே ஒன்று. ரெண்டாவது இந்த ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல எங்க 132க்கு அப்புறம் இருந்தோம். ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல கவர்மெண்ட்டினுடைய ரெகுலேஷன்ஸ் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. இன்றைக்கு மிக 70, 50, 40, 30ங்கிற ரேஞ்சுக்கு நம்ம இறங்கி வந்திருக்கிறோம். அதே மாதிரி சீனா முடிஞ்சிடும். இல்லை நீங்க வந்து வல்லமை பொருந்தியவர்கள் சுதா நீங்க வல்லமை பொருந்தியவர்கள் ரொம்ப நல்லா ஆண்டுகிட்டு இருந்தீங்க. உங்க காங்கிரஸ் கட்சி சந்தோஷம், அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இல்லைன்னா தான் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க நம்மளோட. இப்போ இந்த ஜிடிபி எல்லாம் சீனா போன்ற நாடு, அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்த மிகப்பெரிய உலக பொருளாதார வீழ்ச்சியில் எங்கேயோ கீழே இறங்கி போன சூழ்நிலையில் 1-2 பாயிண்ட் மட்டுமே நாம் இறங்கி அப்படியே தக்க வச்சுக்கிட்டு மற்ற நாடுகள் நம்மை பார்த்து பாராட்டக்கூடியது இவங்க பாராட்ட மாட்டாங்க, பாராட்ட வேண்டாம். ஆனால் உண்மையை மறைக்க வேண்டாம். ஒன்று, இந்த வாராக்கடன் பற்றி ஒரு பெரிய விஷயத்தை சொன்னாங்க. நான் தவறான தகவல்லாம் சொல்ல மாட்டேன். நான் சொல்லக்கூடியது சரியான தகவல், அதை சொல்லிடுறேன். ஒரு 1.35 lakh crore 2009-2013 கொடுக்கப்பட்டது. அதுதான் வாராக்கடன். அது கொடுக்கப்பட்டது இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. கரெக்டாக 14 கம்பெனிக்கு தான். இவங்க சொல்லக்கூடிய அம்பானி அதானிக்கு தான் அவங்க கொடுத்தாங்க. அந்த வாராக்கடனில் 40,000 கோடி ரூபாய் இப்போ பண்ணியிருக்கோம். காரணம் இன்சால்வன்சி ஆக்டு, அதே மாதிரி அந்த இன்னொரு கடுமையான பேங்க்கு கான்ஃபிஸ்கேஷன் பண்ணக்கூடிய ஆக்டெல்லாம் போட்டு அதை கொண்டாந்துருக்கோம். அதனால் காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் இந்த நாட்டை மிக வளமாக பொருளாதார சூழ்நிலையில் அதல பாதாளத்துக்குள்ளே, ஏன்னா வளமான சொன்னால் சந்தோஷப்படுவாங்க, வளமாக அதல பாதாளத்துக்குள்ளே தள்ளினதை தூக்கி கொண்டாந்து நிறுத்தி நாம் பண்ணியிருக்கிறோம். இது விவசாயியை பற்றி சொன்னாங்க. விவசாயிக்கு பண்ணலை, இவங்களுக்கு தள்ளுபடி தள்ளுபடியே இல்லை. அதாவது இண்டஸ்ட்ரியல் சர்க்கிளில் சொல்லப்பட்டது தள்ளுபடி அல்ல, புக் டிரான்ஸ்ஃபர். அவர்கள் அந்த பணத்தை செலுத்தியே ஆக வேண்டும், அந்த கடனை அடைத்தே ஆக வேண்டும். அவருடைய பொருட்கள் அதற்காக இழப்பீடு கான்ஃபிஸ்கேட் பண்ணப்படும், விற்கப்படும். அது ஆனால் விவசாயத்தை பொறுத்த மட்டும் அது தள்ளுபடி டோட்டலாக அவங்க கட்டவே வேண்டிய அவசியம் இல்லை. இவர்கள் 2008ஆம் ஆண்டு 51,000 கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்க. அதனுடைய சிஏஜி ரிப்போர்ட் 2013ஆம் வருஷம் வந்திருக்கு. அதில் கிட்டத்தட்ட 20% விவசாயி கூட அது போய் சேரவில்லை. 10,000 கோடி ரூபாய் அது வந்து காங்கிரஸினுடைய பைக்கு போயிருக்கு. தட் மீன்ஸ் அரசியல்வாதிகள் சாப்பிட்டுருக்காங்க. 8% சிஏஜி சொன்ன ரிப்போர்ட்டை சொல்றேன். எஸ்ஆர் சேகர் ரிப்போர்ட் இல்லை, இது சிஏஜி சொன்ன ரிப்போர்ட் ஓப்பன் இணையதளங்கள் இருக்கு. 8% கடன் விவசாயி இல்லையா, அவங்களுக்கு தள்ளுபடி பண்ணிருக்காங்க. 35% கடன் கையெழுத்து வாங்காம பண்ணிருக்காங்க. தட் மீன்ஸ் முடிஞ்சிட. அதாவது ஒரு விஷயம் அதாவது ஒரு டிஸ்கஷன் முடிஞ்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சரியாக பேசுகிறோம்னு இருக்கும். அதனால தான் நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. அதனால சிஏஜி ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஆக விவசாய கடன் வந்து தள்ளுபடி என்பது 8ஆம் வருஷத்துக்கு அப்புறம் 9ஆம் வருஷம் தள்ளுபடி பண்ணோன்னே அத்தனை விவசாயியும் அப்படியே வளமாகி சந்தோஷமாகி முன்னுக்கு வந்துருக்கணும்ல. அதுக்கப்புறம் தானே எக்கச்சக்கமான தற்கொலைகள். அப்போ விவசாய கடன் ரத்து வந்து அதற்கு தீர்வு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. அது அவனுக்கு, ஏன்னா 84% விவசாயிகளில் சிறு குறு விவசாயிகள் 84%, அதில் 25% விவசாயி வெறும் 8 குண்டால் 9 குண்டால் தான் தயார் பண்ணுறான். அவன் வந்து லோனுக்கு போகிறதில்ல, அவன் கைவட்டி கந்து வட்டியில் தான் ஓட்டுறான்.
மீதி இருக்கக்கூடிய விவசாயியில் 20% விவசாயி ஏற்கனவே பேங்க்கில் லோன் வாங்கி மிகப்பெரிய அளவில் இருக்கான். இந்த ரத்து முழுசா அவனுக்கு தான் போய் சேருது. எனவே அதைத்தான் வந்து சர்தார் சிங் கோல்னு சொல்லிட்டு சர்தார் சிங் கோலுங்கிற ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, ஒரே ஒரு கேள்வி. சின்ன மாறுபாடு இருக்கு நீங்கள் சொன்ன அந்த தகவலில். அதாவது மோடி என்ன சொல்கிறாங்க, லாலிபாப், விவசாயிகள் கடன் தள்ளுபடிங்கிறது லாலிபாப் மாதிரி. அதனால் அதில் எந்த பிரயோஜனம் இல்லை. காரணம் என்னென்னா, வங்கிகளில் கடன் வாங்குறதை விட தனியார்கிட்டருந்து கடன் வாங்குறது தான் ஜாஸ்தி அப்படின்னு மோடி ஒரு தகவலை சொல்கிறார். ஆனால் நபார்டு அறிக்கை, வங்கி கொடுத்த அறிக்கை வேறு மாதிரி சொல்லுகிறது. கிட்டத்தட்ட 55 விழுக்காடு விவசாய குடும்பங்கள் கடனில் தத்தளிக்கின்றன. அதாவது இடுபொருளோட விலை ஜாஸ்தி, விற்பனை கம்மி. அதான் காரணம், நஷ்டத்துக்கு அதான காரணமாக இருக்க முடியும். வெறும் 11 சம்திங் அவங்க தான், விவசாயிகள் தான் தனியாரிடம் கடன் வாங்குகிறார்கள். ஆனால் உல்டாவாக இருக்குது. இது எப்படி லாலிபாப் பார்க்க முடியும்? இல்லை, இப்போ லாலிபப்புக்கு அவரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார், டு சே எ லை அண்ட் மிஸ்லீட். அதை தான் நான் லாலிபப்னு சொன்னேன். பொய்யையும் தவறான வழிகாட்டுதலையும் சொல்லுகின்ற விஷயம் ஏமாற்று வேலைன்னு சொல்லியிருக்கார். நீங்கள் சொல்லக்கூடிய நபார்டு, நான் சொல்கிறது சிஏஜி ரிப்போர்ட்டு கொடுத்த கடன் எவ்வளவு தூரம் கீழே போய் சேர்ந்திருக்கிறது, கொடுத்த கடனிலே உண்மையாக விவசாயி எவ்வளவு தூரத்துக்கு பலனடைந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் 2 பேரும் கண்ணால் பார்ப்போமே. ஒரு 51,000 கோடி ரூபாய் 4.29 கோடி விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. 4.29 கோடி விவசாயி. இப்போ ஒருத்தரும் செத்துருக்க கூடாதே, எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே. விவசாயம் செழித்து கடனே அடுத்தாப்புல வாங்கியிருக்க கூடாதே. எவ்வளோ விவசாயிகள் தற்கொலை அந்த 9ஆம் வருஷத்துலேருந்து 14ஆம் வருஷத்தில் பயங்கரமான தற்கொலை. இப்போ காங்கிரஸ் ஆட்சியில் 3 மாநிலங்களில் கொடுத்தாங்களே, வெய்வு பண்ணாங்களே, அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் தற்கொலை இல்லை. அதில் பல பேர் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறான்ல. என்ன கோளாறு விவசாயத்தில் கடன் வாங்காத விவசாய செக்டார் ஒன்று இருக்குது, அவன் தான் தற்கொலை செய்கிறான். அப்போ நீங்கள் இவனுக்கு வெய்வு பண்ணிக்கிட்டே போனால் அதை தான் சொல்கிறாங்க. நீ வந்து விவசாய கடன் பற்றி சொல்கிறீங்களே, வளமுள்ளவன் வாங்குறானே, 2வது திருப்பி கொடுக்குறவன் முட்டாளா, வாங்காமல் இருக்கிறவன் முட்டாளா இல்லையே. அப்ப நீங்க எந்த செக்டாருக்கு கொடுக்குறீங்க? இல்லை சுத்தல. ஆக இந்த மோடி சொன்னுடைய மிக முக்கியமான விஷயம், விதையிலிருந்து விளைச்சல் வரை, வியாபாரம் வரை, விதை விளைச்சல் வியாபாரம் வரை அரசாங்கம் உதவி செய்தால் விவசாயி தன் காலில் நிற்பான். கடன்கள் அவனை தீர்விலிருந்து வெளியே கொண்டு வரவில்லை என்பது சரித்திரத்தினுடைய சான்று. அதை தான் அவர் சொல்றார். இப்போ 5 மாநில தேர்தல்களில் 3 மாநிலங்கள் வந்து மெஜாரிட்டி வந்து ஃபார்மர்ஸ், அவங்களோட மாற்றத்தால தான் இன்னைக்கு ஆட்சி வந்து தூக்கி எறியப்பட்டிருக்கு, பிஜேபியோட ஆட்சி. அப்போ எந்த அளவுக்கு இவங்களால ஃபார்மர்ஸ் வந்து அங்கே விவசாயிகள் வந்து பாதிக்கப்பட்டாங்கன்றது ஒரு கருத்து. 2வது கருத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்க விவசாயிகள் 48 நாட்களாக அங்கே வந்து அம்மனமாக கூட உட்காந்துட்டு இருந்தாங்க, அரை நிர்வாணமாக உட்காந்துட்டு இருந்தாங்க. மோடி அவர்கள் வந்து சினிமா ஆக்ட்ரஸை போய் பார்த்தாரு ஒழிய மற்ற பெரும் முதலாளிகள் நிகழ்ச்சிகளுக்கு போனாரே தவிர 40 நாளுமா பட்டினியா கடந்த போராட்டம் செய்த எந்த ஒரு விவசாயம் பார்க்கவில்லை. அதை தாண்டி நீங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 லட்சம் விவசாயிகள் வந்து லக்னோல இருந்து நோக்கி மகாராஷ்டிராவோட ஹெட் குவார்டர்ஸ் வராங்க சட்டமன்றத்தை நோக்கி. அந்த கலவரத்தில் 13 விவசாயிகள் நீங்க சுட்டு கொன்னீங்க. அப்போ விவசாயிகள் மேல இருக்கிற உங்க அக்கறை வந்து மக்களுக்கு தெரியும். நீங்க என்ன பேசினாலும் ஒன்று, அந்த விவசாயிகள் தான் இன்றைக்கு உங்களை தூக்கி எறிஞ்சிருக்காங்க 5 மாநிலத்தில். ஒன்று. இன்னொன்று, விவசாய பயிருக்கான இன்சூரன்ஸ் போடுறேன்னு சொல்லி நீங்க மோடி அரசாங்கம் வந்து இன்சூரன்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. 2 லட்சம் கோடி வந்து நீங்க இன்சூரன்ஸ் பண்ணீங்க பயிருக்கு. யார்கிட்ட கொடுத்தீங்க அந்த இன்சூரன்ஸ் பணத்தை? எந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க? பிரைவேட் நிறுவனத்துக்கு கொடுத்தீங்க. எல்ஐசி வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ், அந்த எல்ஐசிக்கு நீங்க கொடுத்தீங்க அந்த பணத்தை. அதுல பெனிஃபிட் ஆன அமௌண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 36,000 கோடி மட்டுமே. அப்ப மீதி 1,75,000 கோடி எங்க போச்சு? எந்த பிரைவேட் நிறுவனத்துக்கு, எந்த வெளிநாட்டு நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்தீங்க? விவசாயிகள் மேல உங்களுக்கு இவ்வளவு அக்கறையா? நீங்க விவசாய பொருட்களுக்கான விலை நிர்ணயம் செய்யறேன்னு சொன்னீங்களா? இல்ல மோடி அவர்கள் வந்த உடனே நான் பண்ணுவேன், நான் இந்த பிரதம மந்திரி ஆனா சொன்னீங்களா? பண்ணீங்களா? இல்ல விவசாயத்துக்கான லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது கொண்டு வந்தீங்களா? எந்த ஒரு ரிஃபார்மே நீங்க விவசாயத்துல பண்ணல. விவசாயம் கடன் தள்ளுபடி பண்ணுவதற்கான எந்த செயல்களும் செய்யல. எந்த ஒரு விஷயங்களுமே செய்யாம நாங்க விவசாயிகளுக்கானவர்கள், நாங்க வந்து இப்ப பாருங்க, கம்யூனல் ஃபோர்ஸஸ் எப்படி கொண்டு வந்து நீங்க டிவைட் அண்ட் ரூல் பாலிசி பண்றாங்களோ, இன்னைக்கு அண்ணன் பேசுறாரு வந்து விவசாயிகளுக்குள்ளேயே 2 தரமான விவசாயிகள் இன்னைக்கு பிரிச்சு பேசுறாரு. எனக்கு ஆச்சரியம். விவசாயத்துல எங்க 2 தரமான விவசாயி என்றால் ஒரே தரமான விவசாயி தான். அது வந்து 10 ஏக்கர் வச்சிருந்தாலும் 1 ஏக்கர் வச்சிருந்தாலும் மழையை பொறுத்தோ இல்ல அரசாங்கம் செய்கிற விஷயங்களை பொறுத்து தான் அவனுக்கான லாப நஷ்டங்கள் வந்து நிர்ணயிக்கப்படுது. அவனுக்கான கஷ்டப்பட்டு உழுகின்ற அந்த விளைச்சல் வருகின்ற அந்த பொருட்களுக்கு
விலையை கூட நிர்ணயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் இருக்கிறது. அவங்களோட வட்டி பணத்தை கட்டியே நீங்க ஒரு டிராக்டர் வாங்குறாங்க 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து, அவனை கொண்டு போய் கழுத்தை பிடிச்சி அவன் டிராக்டரை சீஸ் பண்ணிட்டு வர்றீங்க. ஆனா 500 கோடி ஒருத்தன் கொடுத்தா வாரா கடன் வைக்கிறீங்க நீங்க. இது எந்த விதத்துல நான் விவசாயிகள் மேல இவ்வளவு அக்கறை உங்களுக்கு? ஒரே ஒரு பதில் இல்ல நீங்க ரொம்ப பேசுறீங்க. இதுக்கு ஒரே ஒரு பதில். இந்த கிராப் இன்சூரன்ஸ் பத்தி சொன்னாங்க. நாகப்பட்டினம் விவசாயிகள் சங்கம்னு ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. கிராப் இன்சூரன்ஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் 50%, ஆத்தரைஸ்டு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தான் ரெண்டும் கட்டுனா தான் அது வந்து அவனுக்கு வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கட்டக்கூடியது, ஸ்டேட் கவர்மெண்ட் 50% கொடுக்கணும். இது கொடுக்கலங்கிறதுக்காக கட்டல. அதனால 2 பேரும் சேர்ந்தது அஃபீஷியலாக யுனைடெட் இந்தியாவிலேருந்து ஆரம்பிச்சு இது இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் இருக்குது, தனியார் கம்பெனிலாம் கிடையாது. அதனால் 2 லட்சம் கோடி 76,000 கோடி 36,000 கோடின்னு இவங்க சொல்கிறதெல்லாம் என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத உண்மையற்ற விஷயம். இப்ப அண்ணன் சொன்னாங்க சிஏஜி வந்து சொன்னாங்க ரிப்போர்ட் வந்து விவசாயிகளுக்கான தள்ளுபடி வந்து காங்கிரஸ் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தானே 4.5 வருஷமா 5 வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க. யார் காங்கிரஸ்காரர் வந்து எடுத்துட்டு போனாங்க நீங்க வழக்கு போடுங்க. பொய்யான வழக்குகளை போடுறீங்கல்ல, இது நிஜமா இருந்தா நிஜ வழக்கு போடுங்க. இன்னொன்னு சிஏஜி வந்து கை காமிச்சிட்டே இருக்காங்கல்ல, ரஃபேல் என்ன நடந்துச்சு உச்சநீதிமன்றம் ஒரு நிமிஷம் இல்ல அண்ணன் நீங்க ரொம்ப நேரம் பேச அனுமதிச்சிட்டீங்க. ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் பேசுறேன். சிஏஜி ரிப்போர்ட் சொல்றாங்கல்ல, ரஃபேல் விவகாரத்துல என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றத்தில் அஃபிடவிட் சுப்ரீம் கோர்ட் என்ன மத்திய அரசாங்கம் போட்டாங்க, சிஏஜியோட அவங்க கிட்ட வந்து நாங்க பிளேஸ் பண்ணோம் பார்லிமெண்டரி அக்கவுண்ட் கமிட்டி கிட்ட நாங்க ரஃபேல் தவறான தகவல் கொடுத்திருக்காங்க. சிஏஜி ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க அப்ரூவலுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து ரஃபேல வாங்கணும்னு சொன்னாங்க. சிஏஜி தான் சொன்னாங்க எங்க நாலேஜ்க்கே வரல. இதுதான் இவங்களுக்கு சிஏஜிக்கான ரிலேஷன்ஷிப், இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப். மைக்கேல் இப்ப சொல்லிருக்காங்க சோனியா காந்தி 6 சன் ஆஃப் இட்டாலி லேடின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்க. சன் ஆஃப் இட்டாலியன் லேடின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. சோனியா காந்தியோட பேரை சொல்ல சொல்லி தனியா உட்கார்ந்து பெரிய விவாதம் பண்ணணும். திரு கலை அந்த இதுல விட்டுருங்க சார், அடுத்ததுக்கு வரலாம். ஏன்னா அதுல வந்து கொஞ்சம் அரசியலும் பேசியிருக்காரு திரு மோடி அவர்கள். அந்த பேட்டியில கொஞ்சம் அரசியல் பேசியிருக்காரு. மக்களுக்கும் மகா கூட்டணிக்கும் இடையில் தான் போட்டி அவர் சொன்னது. மகா கூட்டணிங்கிறது யார் சொல்லலாம் தெரியும், காங்கிரஸோட சேர்ந்த கூட்டணிகள். அவர் வந்து மக்களுக்கானது, அந்த பாரதிய ஜனதா கட்சி மக்களுக்கானது, எதிர் கட்சி வந்து மகா கூட்டணிக்கானது. மக்களுக்கும் மகா கூட்டணிக்கும் இடையிலான போட்டி. அதோட ரஜினி கமல் இருவரும் வந்தால் வரவேற்போம்னு ஒரு அரசியல் முடிச்சியும் லேஸ் அவிழ்த்திருக்கிறார் முதல் நாள். இதுவரைக்குமே இந்த திக்கு தெரியாமல் தமிழக அரசியல் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியாது. ஒரு சின்ன வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு எந்த திசையை நோக்கி பாரதிய ஜனதா கட்சி பயணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. சுருக்கமாக சொல்லுங்க. பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாங்க, சுருக்கமாக சொல்லுங்க. அது பிறகு நம்ம இடைவேளை பிறகு பேசணும். இல்லை, பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த முதல்ல என்ன சொன்னீங்க, இந்த இதா மக்கள் அரசுக்கு மக்கள், அதாவது இது வந்து அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் மாதிரி அப்படிப்பட்ட தேர்தல் இல்லை. இது 2 பேருக்கு இடையில நடக்கிற தேர்தல் இல்லை. சரி, இது பல கட்சிகளுக்கு இடையே நடக்கிற தேர்தல். அதனால இதுல வந்து நானா ராகுல் காந்தியா என்ற போட்டி இல்லை. அது சொல்றாரு அவர். அப்படி போட்டி இல்லை. போட்டி இருக்கான்னு கேட்குறாங்க, போட்டி இல்லை. இங்கே போட்டி ஆக்சுவலாக மக்களுக்கும் பெரிய கூட்டணிக்கும் இடையில இருக்குதுன்னு சொல்றாரு. எதிர்கட்சிகள்லாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு காங்கிரஸ் போல பேரை சேர்த்துட்டு இருக்குது. சரி, அவங்களுக்கும் மக்களுக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது ராகுல் காந்திக்கும் எனக்கும் போட்டி இல்லைங்கிற மாதிரி அது முன்வைக்கிறாரு. இந்த ரஜினி கமல் விஷயத்தில் அவராக சொல்லலை, கேள்வி கேட்குறாங்க. ரஜினி கமல் உங்களோட வந்தால் நீங்கள் சேர்த்துக்கிறீங்களான்னு. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, பல மாநில கட்சிகளையும் நாங்கள் சேர்த்துக்கிற முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறோம். மாநில மக்கள் உணர்வுகளை பிரதிபலிக்க முடியும் அந்த மாதிரி சேர்த்துக்கொள்வதனால. சரி, இவர்கள் இருவரும் வந்தாலும் நாங்கள் சேர்த்துக்கொள்வோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறாரு. அதில் ஒரு பெரிய முடிச்சு அவித்ததெல்லாம் தெரியல எனக்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். சுதா, அதனுடைய தொடர்ச்சியாக இன்னொரு முக்கியமான கேள்வி ஒன்று வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அதாவது 21 கூட்டணி கட்சிகள் டெல்லியில் உட்கார்ந்து பேசி பாரதிய ஜனதா கட்சியை வீழ்த்த வேண்டும், மதவாத சக்திகளை ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை இலக்கத்தோடு 21 கட்சிகளும் உட்கார்ந்து பேசி கூட்டணி வச்சுக்கலாம், பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தேர்தலுக்கு பிறகு தீர்மானிக்கலாம் என்று தெளிவாக ஒரு தீர்மானம் போட்டு கலைகிறாங்க. ஆனால் திரு கருணாநிதியுடைய நினைவேந்தல் கூட்டம் நடக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு புதிய நாங்கள் அடுத்த நாள் பேசும்போதே நான் சொன்னேன், கூட்டணி குளத்தில் கல் எறிந்திருக்கிறார் ஸ்டாலின் அப்படின்னு. அது நடந்தது. அது கல்லில் இப்போ குண்டு. அவர் ஒரு துண்டு போட்டார், 3-4 துண்டு உருவிட்டு போயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அவுட்டு, மாயாவதி அவுட்டு.
திரிணாமுல் காங்கிரஸ் அபிஷியலா சொல்லிட்டாங்களா? சொல்லியிருக்காங்களே, கூட்டணி சொல்லியாச்சு. சரி, நீங்க முடிங்க, கேள்வி நீங்க முடிங்க. இப்போ வெளியே போயாச்சு. அதாவது அந்த ஒரு இதெல்லாம் வந்தது தேர்தலுக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்போம் என்று அப்போ சொன்னது. அதை ஒத்துக்கிறீங்களா? அதற்கு நேர்மாறாக ஒரு கருத்தை சொன்னால் இந்த கூட்டணி கலகலத்து போகும் என்று ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிந்தும் ஏன் சொன்னார்? ஏன்னா இப்போ அரசியல் விமர்சகர்கள் அதை முடிச்சு போட்டு பார்த்து பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் ஒரு மறைமுகமான உறவு இருக்கிறதோ, அதனால தான் காங்கிரஸை கழட்டி விடுவதற்காக இப்படி ஒரு கல் எறிஞ்சாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு. பிஜேபிக்கும் திமுகவுக்கும். அதனால தான் காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி ஒன்று சேர்க்கிற அந்த கூட்டணியை கலகலத்து போக செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த வார்த்தையை சொன்னால் என்ன நடக்கும் தெரியும் அவருக்கு. தெரிந்தும் அந்த வார்த்தையை சொல்கிறாருன்னா அதற்கு ஏதாவது பின்னணி இருக்கும்ல. அந்த பின்னணி தான் பாரதிய ஜனதாவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இடையிலே ஒரு மறைமுகமான கூட்டு இருக்கிறது என்று ஒரு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். நிறைய சிண்டு முடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்றீங்க. இல்ல சிண்டு முடிக்கிறதுக்கு பிகினிங்ல இருந்தே ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. அது நடக்க போறது இல்ல. இது நான் சொன்னது இல்ல. இன்னொன்னு, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களே மதவாத சக்தியை வந்து எதிர்க்கின்ற ஒட்டுமொத்த ஃபோர்ஸ் நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து தோற்கடிக்க வேண்டும். இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்காக, நாட்டோட நலனுக்காகவும், இந்த தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டியதற்காக நாம் வந்து தோற்கடிப்பதற்காக கூட்டணி ஏற்படுத்தும். அதுல யார் அதெல்லாம் வந்து எல்லாருமே வந்து வரீங்களோ அது எல்லாமே நம்ம சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி பேச. அப்ப கூட அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மதவாத சக்திகளை தோற்கடிப்பதற்கு கூட்டணி வருகின்றவர்களுக்கு யாரோ, நான் பிரதம மந்திரி யாராக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயார் அப்படின்னு சொன்னார். ஒன்று. இங்க வரும்போது மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களே நான் பிரதம மந்திரியாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அது அவரோட கருத்து, அவரோட ஆசை. இதுல என்ன தப்பு இருக்கு? இதுல எங்க கல் எறிஞ்சாரு? என்ன தவறு? இப்போ மம்தா பானர்ஜி பத்தி நீங்க பேசுறீங்க, உடனே அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. மம்தா பானர்ஜி உடனே பிரிஞ்சு போய் நான் மோடி அவர்களை தான் ஆதரிப்பேன், மோடி தான் அடுத்த பிரதம மந்திரின்னு சொன்னாங்களா? இல்ல, காங்கிரஸ் ஒரு நிமிஷம். இப்போ அவங்க சொல்லிருக்காங்க, அவங்களோட கருத்து. தேர்தல் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நீங்க சொன்னீங்களா அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான மர்மமான இது மறைமுகமான கூட்டணி, அது முழுசான புழுகு மூட்டை, அதற்குள்ள நான் பேச விருப்பப்படல. ஏன்னா அவ்வளவு தூரம் நாங்க வெளிப்படையாக இன்றும் கூட்டணியில் இருக்கும், என்றும் கூட்டணியில் இருப்போம், எப்பொழுதும் கூட்டணியில் இருப்போம். அவர்களுக்கு எங்களுக்குமான எந்த இதுவும் இல்லை. மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியை பிரதம மந்திரியாக ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரே கருத்துக்காக நீங்க வந்து எங்களை எதிர்க்கிறீங்க. அந்த கூட்டணி எப்படியாவது கலைக்கணும்னு பேசுறீங்க. அதற்கான தகவல்கள் தான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கூட்டணி வந்து மிக உறுதியான கூட்டணியாகவே பார்க்கப்படுகிறது. சுதா வந்து இது அதையும் சொல்லிருங்க. இவரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி இருந்தார். ஆனா மதவாத சக்திகளால் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய பிளவு என்பதை தெரிந்து கொண்டு அந்த மாநிலத்துக்கு கொடுத்த குறைஞ்சபட்சம் அங்கீகாரம், ஆந்திர பிரதேஷ் என்ற அந்த அங்கீகாரம் கூட தராம அது பொருளாதார ரீதியா இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கோம். சுதா வந்து அவங்களுடைய பேச்சுல, அவங்களுடைய முகத்துல ஒரு பேனிக்கியை பாத்தீங்க. நீங்க சாதாரணமா தான் சொன்னீங்க, ஆனா அதுக்குள்ள அவங்க உடைஞ்சு போயிட்டாங்க. பாவம். ஆனா நீங்க அவ்வளவு தூரத்துக்கு பேசக்கூடாது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கல்லறிந்து குளத்துல ஒரு பெரிய கலகம் வந்து அது குழப்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. மேலும் நீங்க வந்து அவ்வளவு தூரத்துக்கு அவங்கள மனசை புண்படுத்தியது தவறு. ஆனா ஒரு விஷயத்தை மட்டும் ஒத்துக்கிறேன். ஒரே உங்களுக்கு வந்து ஜெயா டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதல்களை தெரிவிக்கிறதுக்கு ஒரே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கமல் ரஜினிங்கிற அந்த 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 லைனை அப்படியே கண்டுபிடிச்சு தமிழ்நாட்டினுடைய அத்தனை ஊடகங்களும் இதை வந்து இருட்டடிப்பு செய்த போது இந்த தலைப்பை எடுத்து மோடி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் என்று வெட்ட வெளிச்சமாக தைரியமாக சொன்ன ஜெயா டிவிக்கு என்னுடைய பாராட்டுகள். அதே மாதிரியாக காங்கிரஸ் கலக்கலத்து போயிருக்கிறது, குழம்பி போயிருக்கிறது, திமுகவோட ஒட்டி கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் சுட்டிக்காட்டியதற்கு பாராட்டுகள். இதுக்கு பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குங்கிறதையும் சொன்னேன். அதை விட்டு இல்ல, பாரதிய ஜனதா கட்சி இருக்கத்தானே செய்யும். பாரதிய ஜனதா கட்சி we are not leaving any options untapped. எல்லா விஷயங்களுடைய அத்தனை ஆப்ஷனையும் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கோம். எந்த கட்சி எப்போது வந்தாலும், கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸை தவிர அத்தனை கட்சியோட கூட்டு சேர்வதற்கு தயார். அந்த சந்தேகத்துக்கு இன்னும் உயிர் இருக்கிறது.
நிச்சயமாக. ஏன்னா தமிழ்நாட்டில் ராத்திரி 12 மணிக்கு மதிலேறி குதிச்சு காலையில் கூட்டணி சேர்ந்த வரலாறு ஏராளமாக உண்டு. அதனால அந்த வகையிலே யாரும் எங்களோடு வரமாட்டார்கள், ரூல்ட் அவுட்டுங்கிறதே கிடையவே கிடையாது. தமிழிசை மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் எங்க கூட்டணிக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம், நாங்கள் பெரிய மெகா கூட்டணின்னு சொல்லிட்டே இருக்காங்க. 1 மாதமா 2 மாதங்களா சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் யாருமே வாலண்டியரா நாங்கள் கூட்டணிக்கு வரோம், உங்க ஆட்சி எங்களுக்கு பிடிச்சிருக்கு, மக்கள் உங்க ஆட்சியால் அப்படியே சந்தோஷமா நிம்மதியாகவும் திளைத்து கொண்டிருக்கிறார்கள், யாரும் பேசவே இல்லை. ரஜினி கமல் கூட்டணிக்கு வந்தா நான் ஏற்றுக்கொள்வேன். மோடி அவருக்கு ஒரு பிரதம மந்திரி பத்திரிகை நிருபர்கள் கேட்கல அவங்க கூட்டணிக்கு வந்தா நீங்க ஏற்றுப்பீங்களான்னு. அவரா வாலண்டியரா கேட்டாங்க, அதுக்கு தான் பதில் சொன்னாரு. அது ஏன் உங்களுக்கே வைத்தறிச்சல்? யாராவது கூட்டணிக்கு வர மாட்டாங்களா? 2 கட்சி தான் கூட்டணிக்கு இருக்கு, வேற எந்த கட்சியுமே இல்ல. காங்கிரஸ் திமுக, காங்கிரஸ் திமுக தவிர வேற எதுவும் இல்ல. மீதி இருக்க 2 கட்சி வெயிட்டிங் லிஸ்ட். கடைசி கேள்விக்கான பதில் நான் இப்ப கேட்டேன்ல, இந்த கூட்டணி விஷயம். ஆமா, கூட்டணி விஷயத்துல முதலாவுக்கும் திமுகவுக்கும் ரகசிய கூட்டணி முன்னாடி ஒரு நிமிஷம் தான் இருக்கு. காங்கிரஸ் இவங்க பேச விடுவாங்களா தெரியல. பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் காங்கிரஸோடும் கூட்டணி இல்லை, தேசிய கட்சிகளோட கூட்டணி இல்லை, மாநில உரிமைகளை பற்றி பேசக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துள்ள கட்சிகளோடு தான் நான் கூட்டணி சேரப் போகிறேன் என்று அமமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்ததை நான் வரவேற்கிறேன். 2 கட்சிகளும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பாதகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். அவர்கள் சற்று காலதாமதமாக அறிவித்தாலும் அது ஒரு சரியான அறிவிப்பு, அதை நான் வரவேற்கிறேன். காங்கிரஸ் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் விஷயத்தில் ப்ரீபோல் அலையன்ஸ் கிடையாது. தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி காங்கிரஸோட தான் இப்போ இருக்க இந்த கூட்டணி தான் இருக்கும். சரி, தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி இப்போ உதாரணமாக பிஜேபி அதை ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஸ்ட்ராட்டஜிக்காக ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. அதில் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் அவங்க திமுக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி தொடரட்டும், அதிக சீட்டில் வாங்க நீங்கள், ஆனால் நாங்கள் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வருவோம். அப்போ எங்களை தான் ஜனாதிபதி, எங்களை தான் ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க. சரி, ஓகே, நேரம் முடிஞ்சிருச்சு. அவர் சொன்ன ஒரு ஒரே வார்த்தைக்கு, அந்த தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில் திமுக இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போனால் காங்கிரஸ் என்ன ஒரே வார்த்தை போக மாட்டாங்க, திமுக காரர்கள் என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. இதில் இன்னொன்னு சொல்லணும், கூடா நட்பு கீழாய் முடிங்கிற வார்த்தையெல்லாம் தெரியாது. அவர்கள் 2 தேசிய கட்சியில் எதிர்க்கிறார்னா யாரை வச்சு அரங்கத்துக்கு உங்களுடைய அழகான கருத்துக்களை எல்லாம், ஆணித்தரமான கருத்துக்களை எல்லாம் அழகாக பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்க 3 பேருக்குமே ஜெயபிரத தொலைக்காட்சி சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு கேள்விகளான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்ஜே ரகு. வணக்கம் நேயர்களே.